Good morning students. Third chapter பார்த்துட்டுருக்கிறோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் ஆஃப் நம்பர்ஸ் இன் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம். அதாவது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்மில் இருக்கிற நம்பர்ஸோடைய யூனிட் டிஜிட் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். யூனிட் டிஜிட் அப்படின்னா ஃபஸ்ட் டிஜிட். ஓகேங்களா? இப்போ பாருங்க 1 to the power of 1. அப்போ அதனோட வேல்யூ என்னது 1. 1 to the power of 2. இப்போ 1 எத்தனை டைம் போடுவீங்க 2 டைம். 1 into 1. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க. 1 into 1 1. நெக்ஸ்ட்டு 1 to the power of 3. இப்போ 1 எத்தனை டைம் போடணும் 3 டைம். 1 into 1 into 1. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஆன்சர் வரும் 1 தான். இப்போ பவர் பாருங்க 1. 1 என்னது odd number. Second one பாருங்க 2. 2 என்ன நம்பர் even number. 3 என்ன நம்பர் odd number. அப்போ பவர் வந்து odd பவராக இருந்தாலும் சரி ஈவன் பவராக இருந்தாலும் சரி நமக்கு என்னதான் ஆன்சர் வருது 1. இப்போ நெக்ஸ்ட்டு 5 எடுத்துக்கோங்க. 5 to the power of 1. அதனோட வேல்யூ என்னது 5. 5 to the power of 2. இப்போ 5 எத்தனை டைம் போடுவீங்க 2 டைம். 5 into 5 5 5 are 25. 5 to the power of 3. அதனோட வேல்யூ எவ்வளவு 125. 5 to the power of 4. அதனோட வேல்யூ எவ்வளவு 625. இப்போ பவர் பார்க்கலாமா? பாருங்க 1 வந்து ஆட் நம்பர், 2 ஈவன் நம்பர், 3 ஆட் நம்பர், 4 ஈவன் நம்பர். இப்போ ஆட் பவராக இருந்தாலும் சரி ஈவன் பவராக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க என்ன இருக்கு 5. இங்கேயும் பாருங்க 5 5 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6. 6 to the power of 1 ஓட வேல்யூ 6. 6 to the power of 2 ஓட வேல்யூ என்னது 36. 6 to the power of 3 ஓட வேல்யூ 216. 6 to the power of 4 ஓட வேல்யூ எவ்வளவு 1296. அதே மாதிரி இங்கே பாருங்க ஆட் பவராக இருந்தாலும் ஈவன் பவராக இருந்தாலும் நமக்கு என்னதான் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்திருக்குன்னு பாருங்க 6 தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 10 பாருங்க. 10லையும் ஆட் பவர் ஈவன் பவர் ஆட் பவர் ஈவன் பவர் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு 0. ஸோ 1 5 6 10. இதில் ஆட் பவராக இருந்தாலும் சரி ஈவன் பவராக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன தான் வரும் அதே நம்பர் சேம் நம்பர் தான் வரும். ஓகேங்களா? 1க்கு 1 தான், 5க்கு 5, 6க்கு 6 தான், 10க்கு வந்து 0. ஓகேங்களா? இப்போ 4 பாருங்க. 4 to the power of 1 வேல்யூ என்னது 4. 4 to the power of 2. அப்போ 4 எத்தனை டைம் போடுவீங்க 2 டைம். 4 into 4 4 4s are 16. 4 to the power of 3. 4 வந்து 3 டைம் போடுவீங்க. 4 into 4 into 4 4 4s are 16. 16 into 4 64. நெக்ஸ்ட் 4 to the power of 4. அதனோட வேல்யூ எவ்வளவு 256. ஓகேங்களா? இப்போ நம்ம பவர் செக் பண்ணலாம். ஆட் பவர் ஈவன் பவர் ஆட் பவர் ஈவன் பவர். இதில் பாருங்க ஆட் பவர் வரும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கு 4. அதே ஈவன் பவர் வரும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு 6. ஓகேங்களா? இப்போ 4 இருந்தது அப்படின்னா ஆட் பவராக இருந்தால் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 4. சப்போஸ் ஈவன் பவராக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும் 6. ஓகேங்களா? இப்போ 9 எடுத்துக்கலாமா? 9ல் பாருங்க 9 to the power of 1 9. 9 to the power of 2 ஓட வேல்யூ 81. 9 to the power of 3 ஓட வேல்யூ என்னது 729. 9 to the power of 4 ஓட வேல்யூ என்னது 6561. இதில் பாருங்க ஆட் பவர் ஆட் பவர் ஆட் பவராக இருந்ததுன்னா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்குன்னு பாருங்க 9. அதே ஈவன் பவருக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன இருக்குன்னு பாருங்க
1. 9ல ஆட் பவர் அப்படின்னா யூனிட் டிஜிட் என்ன இருக்கும்? 9. 9ல ஈவன் பவராக இருந்தது அப்படின்னா யூனிட் டிஜிட் என்ன வரும்? 1. ஓகேங்களா? 4ல ஆட் பவராக இருந்தது அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 4. ஈவன் பவராக இருந்தது அப்படின்னா யூனிட் டிஜிட் என்ன வரும்? 6. ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸில் இருக்கிற சம் போட போகிறோம். போடலாமா? எக்ஸசைஸ் 3.2 third sum. Find the unit digit of expanded form. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? யூனிட் டிஜிட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் 25 to the power of 23. இப்போ இதில் பேஸ் சொல்லுங்க 25, பவர் என்னது 23. இந்த 25 அப்படின்ற இந்த நம்பரில் யூனிட் டிஜிட், அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னன்னு சொல்லுங்க 5. யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 25 is 5. நெக்ஸ்ட் பவர் எவ்வளவு? 23. பவர் is 23. இப்போ 23ன்றது ஆட் பவரா ஈவன் பவரா? ஆட் பவர். ஆனால் 5 என்ற நம்பருக்கு ஆட் பவராக இருந்தாலும் சரி ஈவன் பவராக இருந்தாலும் சரி யூனிட் டிஜிட் அதனோட ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னதான் வரும்? 5. நம்ம ஃபார்முலாவிலே பார்த்துருக்குறோம். ஸோ த யூனிட் டிஜிட் ஆஃப் 25 to the power of 23 is 5. ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். 11 to the power of 10. பேஸ் வந்து 11. இந்த 11ல யூனிட் டிஜிட் ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து என்னது? 1. யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 11 is 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பவர் எவ்வளவு? 10 அண்ட் பவர் இஸ் 10. இப்போ இதுக்கு நம்ம யூனிட் டிஜிட் ஃபைண்ட் பண்ணலாமா? பவர் பாருங்க 10ன்றது என்னது? ஈவன் பவர். ஒன்னுன்ற நம்பருக்கு ஆட் பவராக இருந்தாலும் சரி ஈவன் பவராக இருந்தாலும் சரி யூனிட் டிஜிட் என்னதான் வந்தது? 1 தான். ஸோ த யூனிட் டிஜிட் ஆஃப் 11 to the power of 10 is 1. Third one 46 to the power of 15. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? பேஸில் இருக்கிற யூனிட் டிஜிட், அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது? 6. யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 46 is 6. நெக்ஸ்ட் பவர் சொல்லுங்க 15 அண்ட் பவர் இஸ் 15. ஓகே, 6ன்ற நம்பருக்கு ஆட் பவர் ஈவன் பவர் எது வந்தாலும் அதனோட ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னதான் வந்தது நமக்கு? 6. ஸோ த யூனிட் டிஜிட் ஆஃப் 46 to the power of 15 is 6. அடுத்தது 100 to the power of 12. இப்போ பேஸோடைய ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் டிஜிட் 0. யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 100 is 0 அண்ட் பவர் வந்து எவ்வளவு? 12. அதே மாதிரி 0ன்ற நம்பருக்கு ஆட் பவர் ஈவன் பவர் எது வந்தாலும் யூனிட் டிஜிட் என்னதான் வந்தது நமக்கு? 0வே தான். Thus the unit digit of 100 to the power of 12 is 0. Fifth one 29 to the power of 21. Base உடைய யூனிட் டிஜிட் சொல்லுங்க 9. யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 29 is 9. பவர் எவ்வளவு? 21 அண்ட் பவர் இஸ் 21. இப்போ 4
9 இந்த ரெண்டு நம்பர் வந்தால் பவர் கண்டிப்பாக செக் பண்ணணும். இப்போ 9 ஸோ பவர் செக் பண்ணுங்க. 21 அப்படின்றது என்ன பவர்? ஆட் பவர். அப்போ ஆட் பவர் வந்தது அப்படின்னா என்ன வரும்? யூனிட் டிஜிட் 9. Therefore the unit digit of 29 to the power of 21 is 9. Next, sixth one, 19 to the power of 12. Base oda unit digit என்ன இருக்கு? 9. பவர் பாருங்க எவ்வளோ இருக்கு? 12. இப்போ 9 என்ற நம்பர் வந்தால் நம்ம என்ன செக் பண்ணணும்? பவர் செக் பண்ணணும். பவர் என்னது? ஆட் பவரா ஈவன் பவரா? இது என்னது? ஈவன் பவர். அப்போ ஈவன் பவராக இருந்தது அப்படின்னா யூனிட் டிஜிட் என்ன வரும்? 1. Therefore the unit digit of 19 to the power of 12 is 1. Seventh one, 24 to the power of 25. Base உடைய first digit என்ன இருக்கு? 4. இப்போ 4 என்ற நம்பர் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? பவர் கண்டிப்பாக செக் பண்ணணும். பவர் பாருங்க 25. 25 அப்படின்றது என்ன பவர்? ஆட் பவர். அப்போ 4 என்ற நம்பருக்கு ஆட் பவர் வந்தது அப்படின்னா யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 4 தான். Therefore the unit digit of 24 to the power of 25 is 4. Next, 8th sum, 34 to the power of 16. இதுலேயும் பேஸ் உடைய யூனிட் டிஜிட் என்ன இருக்கு? 4. யூனிட் டிஜிட் ஆஃப் பேஸ் 34 is 4 and பவர் எவ்வளோ இருக்கு? 16. இப்போ நீங்கள் பவர் பாருங்கள். ஆட் பவர் ஆர் ஈவன் பவர்? 16ன்றது என்னது? ஈவன் நம்பர். ஸோ இது என்ன பவர்? ஈவன் பவர். இப்போ 4ன்ற நம்பருக்கு ஈவன் பவர் வந்தது அப்படின்னா அதனோட யூனிட் டிஜிட் என்னது? 6. Therefore the unit digit of 34 to the power of 16 is 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனிட் டிஜிட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். யூனிட் டிஜிட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பேஸில் ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன அப்படின்றத பார்க்கணும். பேஸோடைய ஃபஸ்ட்டு டிஜிட்டில் 1, 5, 6, 0 இந்த நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் பவர் செக் பண்ணவே வேண்டாம். என்ன பவராக இருந்தாலும் சரி, ஆட் பவர் ஈவன் பவர் எந்த பவராக இருந்தாலும் அதனுடைய யூனிட் டிஜிட் என்ன தான் இருக்குன்னா 1க்கு 1 தான் இருக்கும், 5க்கு 5, 6க்கு 6, 0க்கு 0. சப்போஸ் பேஸோடைய ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 9 அல்லது 4 இருந்தது அப்படின்னா நீங்கள் பவர் பார்க்கணும். பவர் வந்து ஆட் பவராக இருந்தது அப்படின்னா 4க்கு வந்து என்ன வரும்னா 4. ஈவன் பவராக இருந்தது அப்படின்னா 6 வரும். 9ல் ஆட் பவராக இருந்தது அப்படின்னா 9 தான் வரும். ஈவன் பவராக இருந்தது அப்படின்னா 1 வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எக்ஸாம்பிளில் நிறைய சம் கொடுத்துருக்காங்க. அந்த சம் எல்லாம் நீங்களே போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 3.2ல் 4th சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.